ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து மண்டே நைட் எடுத்த விலாக் தான் இது. நைட் என்ன டின்னர் செய்யலாம் அப்படி யோசிச்சுட்டே இருந்தேன். அப்புறம் வந்துட்டு பாப்பா கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு வந்து இப்போ தான் ஃபீவர் வந்து அதான் குறைஞ்சிருக்கு. அதனால பாப்பாவுக்கு என்ன பிடிக்குதோ அந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்ட்டு. ஏன்னா வந்துட்டு அவங்களுக்கு ஃபீவராக இருந்தப்போ ஃபுல்லாக இந்த கஞ்சி அப்படி தான் கொடுத்துட்ருந்தேன். ரசம் அந்த மாதிரி தான் இருந்தது. சரி, இப்போ கொஞ்சமாக லைட்டாக காரம் மட்டும் கொடுக்கலாம். ஏன்னா வாய் ஒரு மாதிரி இருந்தால் நம்மளுக்கே கஷ்டமாக தான் இருக்கும். அதனால தான் சரி செஞ்சு கொடுக்கலான்ட்டு தக்காளி தொக்கு, எண்ணெய் தக்காளி தொக்கு. அதுக்கப்புறம் வந்து அவங்க சப்பாத்தி கேட்டிருந்தாங்க பாப்பா. அவங்களுக்கு சப்பாத்தினா ரொம்ப பிடிக்கும். அதனால் சப்பாத்தி செஞ்சுட்டு அப்புறம் வந்து ஹஸ்பண்டுக்கு தோசை செஞ்சுக்கலாம். அவங்க ஏன்னா சப்பாத்தி அவங்க சாப்பிட மாட்டாங்க அவ்வளோவா, அதனால் அவங்களுக்கு தோசை. நான் எண்ணெய் தக்காளி தொக்கு எப்படி வைப்பேன்னா, ஃபஸ்ட்டு இது வந்து எண்ணெய் ரெட்டாக இருக்குதுன்னு நினச்சிக்காதீங்க. அது வந்து சிக்கன் பொரிச்ச எண்ணெய் தான். ஒரு தடவை தான் பொரிக்க முடியும். அதுக்கப்புறம் சரி அந்த எண்ணெய் ரீயூஸ் பண்ணலான்ட்டு தக்காளி தொக்கு வச்சா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும்ன்ட்டு அந்த எண்ணெய் ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு அப்படியே கொஞ்சமாக கடுகு, ஒரு 4 சீரகம் அந்த மாதிரி அதில் போட்டுட்டு நல்லா வாசனையாக இருக்கும். அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் ஒரு பச்சை மிளகா போட்டுட்டு ஒரு 1.5 வெங்காயம் போட்டிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அதில் வந்து அதுக்கப்புறம் வந்து ஒரு 1/4 கிலோ தக்காளி கிட்ட இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதை அப்படியே போட்டுட்டு நல்லா எண்ணெய் பிரிகிற அளவுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டு மூடி வச்சுட்டு எண்ணெய் பிரிகிற அளவுக்கு நல்லா வதக்கிடணும் ஃப்ரெண்ட்ஸ். வதக்கிட்டு இது வந்து ப்ளைன் தக்காளி தொக்கு தான், அதனால் நல்லாயிருக்கும். இது ப்ளைனாக நம்ம செய்யும்போது வந்து இது சப்பாத்தியை விட வந்து தோசை, இட்லி, சாப்பாடு நீங்கள் எதுக்கெல்லாமே தொட்டுட்டு சாப்பிட்லாம். என்னென்னா மற்ற தக்காளி தொக்கில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணுவோம், அது கொஞ்சம் நிறைய இருக்க மாதிரி இருக்கும். இதில் அந்த மாதிரி இருக்காது. ஏன்னா இது கொஞ்சமாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் கொஞ்சம் எடுத்து சாப்பாட்டில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டிங்கனாலே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஏற்கனவே வந்து நம்ம ஒரு பச்சை மிளகா போட்டிருக்கோம். அதனால் வந்து ஒரு டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், ஒரு டீஸ்பூன் வந்து தனியாத்தூள் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுறணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வதக்கி விட்டுட்டு அவ்வளோதான். இதில் வந்து உப்பு, பச்சை மிளகா, மஞ்சத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள், அப்புறம் தனி மிளகாத்தூள், அதுக்கப்புறம் தனியாத்தூள், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது மட்டுமே போதும். இது வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதெல்லாம் நல்லா வதங்கிட்டதுக்கப்புறம் இந்த மசாலா சேர்த்துட்டு நல்லா ஒரு வதக்கிட்டு அதுக்கப்புறம் மூடி வச்சிடணும் ஃப்ரெண்ட்ஸ். மூடி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் பொறுத்து எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இது ரெடி ஆயிரும். அப்போ சைட்லேயே வந்துட்டு பால் வச்சுருந்தேன். பால் வச்சுட்டு ஏன்னா சமைக்க ஸ்டார்ட் பண்ணாலே காஃபி இல்லைன்னா வேலை ஆகாது. அதனால சைடில் காஃபி வச்சுட்டு காஃபி போட்டு குடிச்சிட்டு தான் அதுக்கப்புறம் தான் சமையல் வேலை அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இதே நைட்டில் செய்யும்போது வந்து இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு கிரேவி, இந்த மாதிரி ஏதாவது தொக்கு அந்த மாதிரி வச்சு சாப்பிட்டுட்டு அதில் கொஞ்சம் சாப்பாடு சாப்பிட்டோன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி பாப்பா சப்பாத்தி கேட்டிருந்ததுனால அவங்களுக்கோசரம் இன்றைக்கி சாப்பாடு செய்யலை. நான் சப்பாத்தி மட்டும் செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் பார்த்திங்கனாலே தெரியும் உங்களுக்கு, எண்ணெய்லாம் பிரிஞ்சு நல்லா வந்திருக்கு பாருங்கள். இந்த டைமில் நம்ம என்ன பண்ணிடலாம், ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் தவா எடுத்து வச்சு நல்லா சூடானதுக்கப்புறம் நான் 4 சப்பாத்தி வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா குட்டி குட்டியாக அது நான் கட் பண்ணி தான் யூஸ் பண்ணுவேன் சப்பாத்தி, அந்த மாதிரி தான். இவங்க என்ன பண்ணிட்டாங்க, எனக்கு இப்போயே வேணும்னு பின்னாடி நின்று கேட்டுகிட்டே இருந்தாங்க. சப்பாத்தினாலே அவங்க கொஞ்சம் அப்படி தான் கேட்டுகிட்டே இருப்பாங்க. சரி என்ன பண்ணுறது, ஒன்று மட்டும் ஃபஸ்ட்டு போட்டு அவங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துட்டோன்னா அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரீயாக நின்று சமைச்சிக்கலாம் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு சப்பாத்தி போட்டு அவங்களுக்கு முதல்ல பிளேட்டில் வச்சு கொடுத்ததுக்கப்புறம் தான் அவங்க கொஞ்சம் இதுவானாங்க. ஏன்னா குழந்தைங்கனாலே அப்படி தானே, அவங்களுக்கு பிடிச்சது எதாவது செய்கிறோன்னா அவ்வளோ ஹாப்பியாகிடுவாங்க. பார்த்திங்கனாலே தெரியும் ஃப்ரெண்ட்ஸ், நான் காட்டியிருப்பேன் சப்பாத்தி. அதில் அழகாக அந்த தொக்கு வச்சுப்போ அவ்வளோ பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்தது. சாப்பிடவும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் செஞ்சு பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் அது குட்டி குட்டியாக தானே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம். அதனால் வந்து என்னோடய தவா வந்து இண்டோலியம் தவா தான் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா பெருசாக இருக்கும். நம்ம ஒரு 4 சப்பாத்தியுமே அந்த மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். 5 வைக்கலாம் அதில். நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன், 4 போட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் 5 சப்பாத்தி தான் ரெடி பண்ணியிருந்தேன். ரெடி பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் சரி ஹஸ்பண்டும் அவங்களும் ஒர்க் போயிட்டு வந்துட்டாங்க. இன்றைக்கி லேட் ஆகிடுச்சு. இன்றைக்கி செம்ம மழை வேறு இந்த சைடில். சரி அவங்க வந்ததுக்கப்புறம் அவங்களுக்குமே என்ன பண்ணேன், தவா சூடு பண்ணிவிட்டு அவங்களுக்குமே தோசை ஊற்றி கொடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நைட் ரொட்டீன் எனக்கு இப்படி தான் போச்சு. அதுக்கப்புறம் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே என்னோடய வீடியோஸ் பார்த்துட்ருக்கீங்க. ப்ளீஸ் கொஞ்சம் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? கண்டிப்பாக லைக் போடுங்க. உங்களோட லைக்ஸ் தான் என்னோடய சேனலை வந்து நெக்ஸ்ட்டு ஸ்டெப் எடுத்துகிட்டு போகும். நான் நிறைய டைம் சொல்கிறேன், எனக்கு கண்டிப்பாக லைக் பண்ணிகிட்டே பாருங்கள். நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க இல்லைன்னு சொல்ல, ஆனால் லைக் பண்ணிகிட்டே பார்த்தீங்கன்னா எனக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ்.
அதுக்கப்புறம் இப்போ ஒரு க்யூட்டாக எங்கள் பாப்பா வந்து எனக்கு பண்ணிட்டு போனாங்க. என்ன அப்படின்னா உங்களுக்கு சப்பாத்தி செஞ்சு கொடுத்தேன்ல, அதனால வந்து எனக்கு கிஸ் பண்ணிட்டு போயிருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவங்கள அவ்வளோ ஹாப்பி ஆகிட்டாங்க சப்பாத்தி செஞ்சு கொடுத்ததுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கனாலே தெரியும் கிச்சன் எவ்வளோ குட்டியோண்டு இருக்குது, நான் எப்படி நின்று சமைச்சிட்ருக்கேன்ட்டு. மாவு சுத்தமாக காலி, தோசை மாவு. சரி கொஞ்சோண்டு மாவு அடி மாவு இருந்ததுனால சரி போட்டு அப்படியே செஞ்சிடலாம். இப்போ நான் பக்கெட் வச்சுருக்கிற இடத்துல தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் ட்ரைபேட் வச்சு வீடியோ எடுத்துகிட்ருப்பேன். இப்போ வந்து ட்ரைபேட் பின்னாடி வச்சுருக்கறதுனால இப்போ அந்த இடத்துல உங்களுக்கு பக்கெட் வச்சு காட்டுறேன். எனக்கு அவ்வளோதான் இடமே இருக்கும். அந்த இடத்துல தான் நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன். இவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோ போடுறேன். இதனால் யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. முடிஞ்ச அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம். இனிமேல் ரொட்டீன் வீடியோ கண்டினியூவாக போட்டுகிட்டே இருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து எனக்கு சப்போர்ட் மட்டும் பண்ணிகிட்டே இருங்க. இனிமேல் வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.